அட்லாஸ்ட் இந்த டோர்னமெண்ட்டோட 1 lakh டோர்னமெண்ட்டோட கடைசி மேட்ச்சு டேஸ்ட் டைமு வேறு யார் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மேக்ஸிமஸ் வர்சஸ் LHCC. திருப்பூர் மேக்ஸிமஸ் இந்த பக்கமாக இருக்காங்க, LHCC இந்த பக்கமாக இருக்காங்க. டாப் 2 டீம்ஸ். டாஸ் வின் பை திருப்பூர் மேக்ஸிமஸ். டாஸை வின் பண்ணதோடைய சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க திருப்பூர் மேக்ஸிமஸ். நிறையா டிஸ்கஷன் இங்கே பார்க்க முடியுது. அப்படியே ஆப்போனன்ட் டீம் இந்த பக்கமாக இவங்களும் நிறையா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா விஷயங்கள் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு எல்லு யாருக்கு கேன்னு தெரியும். ஸோ இந்த மேட்சுக்கும் 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே 5 bowler யூஸ் பண்ணோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சீனு ஸ்ட்ரைக்லையும் தினேஷ் நான் ஸ்ட்ரைக்லையும். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விஜய் வந்திருக்காரு. மேட்ச் பால் ஸ்டம்பர் பால். அது மாதிரி அந்த ஃபைனலில் க்ரௌடும் பயங்கரமாக இருக்குது. இது கீப்பருக்கு பின்னாடி. இது அப்படியே கமிட்டி பக்கத்தில் இருந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் சைடு. செம்ம கூட்டம், செம்ம க்ரௌடு. ஃபர்ஸ்ட் பால் லெஃப்டி பவுலர் அரௌண்ட் த இருந்து இடத்துல போட்டு திருப்பினாரு. இருந்த மாதிரி இருந்துச்சு, விழுந்து மாறினதுனால டாட்டா மாதிரி இருக்கு. செகண்ட் பால் ஒய்டு ரீபால். பேக் ஃபுட் ஏறி வந்து நல்ல கனெக்ஷன், நல்ல ஷாட்டு. பாசிட்டிவ் ஸ்டார்ட்னு சொல்லலாம். ஒரு டாட்டா இருந்தாலும் அடுத்த பந்து 6, 2 பாலுக்கு 7 மாறுது இப்போ இந்த ஃபைனல். போன பால் ஒய்டு ஸ்விட்ச் கிட்ட திரும்பி நல்ல ஸ்டாப்புங்க. இங்க டாட்டு ஷாட்டுங்க. இவர் வெறும் சீன் இல்ல, சிக்ஸர் சீனு. பிக்கஸ்ட் 6 அந்த கண்ட்ரி திசையிலே இதுதான் பிக்கஸ்ட் 6 நினைக்கிறேன். அங்க ஒன் ஹேண்டா கேட்ச பிடிச்சு 300 ரூபா பிரைஸ் தொகையை எடுத்துட்டு போறாங்க ஆடியன்ஸ்ல இருந்து. ஸ்லாட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா விழுந்து மாறிச்சு. ஸோ இதே மாதிரி 2 பால் பார்க்க முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் பால் இப்படி தான் இருந்துச்சு. கம்பேக்கிங் டெலிவரி விஜய் கேள்வி. வெல் பிளேட். இது கேப்ல எஸ் பெரிய ஓவரை எடுத்துட்டு வர பார்க்குறாரு சீனு. பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 18 ரன். அதுல 2 6 ஒரு 4 அடங்கும், 2 ஒய்டு அடங்கும். நோ விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் விஜய் வந்திருக்காரு. விஜய்க்கும் சேர்த்து போடணுங்கிற மைண்ட் செட்டோட வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு ஆஃப் ஸ்டம்ப்ல ரீபால். ஷாட் நேருக்கு நேர் மட்டார் முட்டு. உங்க பங்குக்கு போன ஓவரை நீங்க எடுத்துட்டு போனா என் பங்குக்கு இந்த ஓவரை நான் எடுத்துட்டு போறேங்கிற மாதிரி டிஷர்ட் நம்பர் 18 தினேஷா சந்திச்ச முதல் பந்து 6. தேர்ட் ஒன் சீனு ஸ்டேக்ல. எஸ் நல்ல ஹிட்டுங்க. பாட்டம் ஹிட், வாட்டர் ஷாட், வாட்டர் டேங்க நோக்கி போய்கிட்டு இருக்கு. பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. 3வது 6 சிக்ஸர் சீனு பேட்ல இருந்து. ரெண்டு பேட்ஸ்மேனும் சேர்ந்து டோட்டலா கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இடத்துல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாட்டு. அதே மாதிரி ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, காமராஜ் கீப்பர் சேஞ்ச் பண்ணி வந்தோடனே ஒரு டாட் வாங்கிட்டாருன்னு சொல்லலாம். அடுத்த பந்து வெல் பிளேட். லெக் ஸ்டம்ப்ல விரட்டி பார்க்குறாரு மண்டவட்டு பிரவீன். ஏற்றி விட்டாருங்க. பவுண்டரி போயிருச்சு. 4 பட்டதெல்லாம் பவுண்டரி, சிக்னதெல்லாம் 6 மொமெண்ட் பார்க்க முடியுது இந்த ஃபைனல்ல. ஷாட்டுங்க. பாட்டம் முட்டு. அந்த ஹைட்டு வானத்துக்கே போய் முத்தம் கொடுத்துட்டு வந்துருச்சுன்னு சொல்லலாம் அந்த பந்து. ஆனா ஃபீல்டர் கைக்குள்ள வந்து உட்காந்துருக்கு. நான் நினைச்சேன் செம்ம டிஸ்டன்ஸ் மாதிரி இருந்துச்சு. முதல் விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. நல்ல கேட்ச் மாண்டவட்டு பிரவீன். இங்க ஸோ பிரேக் கொடுக்குறாங்க. ஒரு முக்கியமான விக்கெட்டை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். சீனு ஆட்டம் வந்து வெளியே செம்ம ஹைட்டிங். ஆனா அந்த பந்து 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 36 ரன் பார்க்க முடிஞ்சு. ஒட்டு மொத்தமாக திருப்பூர் மேக்ஸிமம் 1 கூடி பேசிட்டு இருக்காங்க. ஒரு விக்கெட். இன்னர் சர்க்கிள் 4 பேர். பவுலிங் அண்டியில் வெங்கி நிப்பாட்டி கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டோட வந்துருப்பாங்க. நேருக்கு நேர் வித்தே கொடுக்காத பந்து லோ ஃபுல் டாஸ். ஃபீல்டர் கைக்கு போக முகிலன் சிங்கிள் மட்டும் கிடைக்குது. 1 பேட்ஸ்மனா உதயா உள்ள இன்சைட் எட்ஜ்
உள்ளே கிடக்கும் நோ சொல்லிட்டார் நான் சேகர். அப்படிங்கிறப்போ திரும்ப வந்துட்டார் பேட்ஸ்மேன். க்ளீன் போல்ட். ஃபுல் டாஸ் தட்டிட்டு போயிருச்சு. அது ஃபுல் டாஸா யாருக்கானு பேட்ஸ்மேனாலேயே கணிக்க முடியல. அப்படிங்கிறப்போ ரெண்டாவது விக்கெட்டை பிடிச்சி கொடுக்குறாரு வெங்கி. அலைஞ்சு வந்துச்சு நினைக்கிறேன். டூடன் பேட்ஸ்மேனா ஹரி. ராக்கிங். இது செம்மையான பந்துங்க. போன பால் மாதிரியே ஃபீல்டு வந்துச்சு. ஏதோ பிளானோட வந்திருக்காரு வெங்கி. ராக்கிங் லென்த் அகைன். கன்சிஸ்டன்சி வெங்கி. அந்த விக்கெட் பாலுக்கு அப்புறமா 2 பால் கன்சிஸ்டன்சியா நாட்டி போட்டிருக்காரு. மேட்சை உள்ள கொண்டு வர்றாரு அவங்க பக்கமா. கம்பேக்கிங் ஓவர் வெங்கி கையில இருந்து 2 ஓவருக்கும் சேர்த்து போட்டு பிடிச்சி கொடுத்துருக்காரு. 2 ரன்ல போட்டிருக்காரு. குறிப்பிடத்தக்க விஷயம். முதல் 2 ஓவர் எக்ஸ்பென்சிவா போன டைம்ல 3 ஓவர் மணி விக்கெட் 38 2 விக்கெட்ல. இந்த ஓவர் போட அனதர் நியூ பவுலர் சூர்யா. நல்ல நீல அகலத்துல இந்த டைம் இவங்க 6 பவுலர் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 5 பவுலர் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அதுல இன்னொரு ஓவர் வெங்கிக்கு சேரும் நினைக்கிறேன். 2 ரன்ல போட்ட பவுலர். செகண்ட் ஒன். நோ பால் அங்க ஸ்டெப் நோ. அப்படிங்கிறப்ப டாட் பால் நோ பாலா மாறுது. ஒரு பால் ஆட் ஆகுது. ஃப்ரீ பால். இலவச பந்து. இலவச அடியா மாறல. வித்தியை கொடுக்காம போட்டாங்க. நல்ல ஸ்டாப்பிங்க. ஷாட்டுங்க. மாட்டக்கி கொடுத்தாரு. ஆள் இல்ல. 1 பவுன்ஸ்ல பம்ப் ஆகுமான்னு பார்த்தா நல்ல ஸ்டாப்பாங்க. ஃபில்லர் இல்ல. சவத்துல பட்டுருச்சு. பவுண்டரி. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய ஷாட் வர்ற மாதிரி தோணுது தினேஷன் பேட்ல இருந்து. இன்னும் 2 பால் இருக்கு. ஃபுல் டாஸ். பார்க்கலாம் நினைக்கிறேன் பேட்ஸ்மேன். திடீர்னு ஒரு ஃபுல் டாஸ் சிங்கிள். இந்த ஒரு கடைசி பந்து ஒரு முக்கியமான பந்து. லெஃப்டி பேட்ஸ்மேன் திரும்பி எஸ் ரியாக்ட் பண்றக்குள்ளேயே போயிருச்சு. பூந்து போயிருச்சு. 4 ரெண்டாவது 4 6 அடி கேட்டாலும் 4 பிளேஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் மேட்சுக்குள்ள இவங்களும் வர்றாங்க. எஸ் வெங்கி தான் கேப்பை கழட்டி போய்கிட்டே இருக்காரு. அடுத்த ஓவர் போட 4 ஓவர் முடிவு விக்கெட். டீம் 50 2 விக்கெட்ல இருந்து எல்எஃப்சிசி. அரௌண்ட் த கில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். வித்து கொடுக்காத பந்து குயிக்கா போட்டாரு. டாட்டா மாதிரி இருக்கு. செகண்ட் ஒன். சரி அப்பல்ல பேட்ல லெக் ஸ்டம்ப்ல மண்டை அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. சிங்கிள். குயிக்கர் ஒண்ணுங்க. கீழேயே வந்துச்சு. சீரிக்கிட்ட வந்துச்சு. டாட்டி. ஸோ வெங்கி எல்எஃப்சிசி பேட்ஸ்மேனுக்கு சிம்ம சப்பனம் வழங்கிக்கிட்டு இருக்காரு அவரோட தொடர்ச்சியில இருந்து. நெக்ஸ்ட் ஒன். ஓய்யோ பொத்துக்கிட்டு போயிருச்சுங்க. ஒய்டு பிளஸ் பவுண்டரி. ஸோ வேகம் வெங்கட் வேகமாக செலுத்தினாரு. 4 மாறிடுச்சு. தினேஷ் டேக்ல ஷாட்டுங்க. ஸ்டாண்ட் டெலிவர். வாட் அ ஹிட். தினேஷா ஓப்பனிங் பேட்ஸ்மேனா உள்ள வந்து தம்சம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். கணீர்னு விழுகுது. அட் லாஸ்ட் வெங்கி அவரும் ஒரு 6 கொடுத்துட்டாரு இந்த மேட்ச்ல. நல்ல ஓவர். அவரோட 2 ஓவருமே 5 ஓவர் முடிவுக்கு 64 3 விக்கெட் இழந்து. கடைசி 6 பால் சக்தி போலிங் அண்டில் நேர இடத்துல வந்து உள்ள அப்படிங்கிறப்போ வேகமா வந்துருச்சு. எண்டு சேஞ்ச் பண்றாங்க. அங்க தினேஷ் வராரு. இங்க ரன் அவுட். செகண்ட் ஒன். அங்க கேட்ச் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டிராவல் ஆகல. 2 ஃபீல்டர் போட்டிடுவாங்க. ஐயோ டிராப்புங்க. 2வதாக மாத்திடுவாங்க. நல்லா ஆடிக்கிட்டு இருக்கிற பேட்ஸ்மேன் அவருக்கு ஒரு லைஃப் கொடுக்குறாங்க. இன்னும் 4 பால் இருக்கு. தேர்ட் ஒன். க்ளீன் போல்ட். சக்தி போடலங்க. சக்தியை கொடுத்து போட்டிருக்காரு அவரு. நேர இடத்துல வந்து ஸ்டம்ப்ல நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்து நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு போறாரு. இங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ். நல்ல விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. போன பாலே லைஃப் கொடுத்தாங்க. அடுத்த பந்து விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி ஒயிடு கோட்டில் தான் நிற்கிறாரு. காலுக்குள்ளே போட்டாருங்க பவுலர். ஏதோ நடந்திருக்கு இங்கே. பேட்ஸ்மேன் வெளியே நினைக்கிறேன். எஸ் இங்கே விக்கெட் சொல்லியிருக்காரு லெக் அம்பேர். இங்கே தான் விக்கெட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் பிகே. அனதர் நல்ல பந்து. எஸ் அங்கே ரன் அவுட். லாஸ்ட் ஒன்று டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. சரியா பண்ணல பேட்டில். ஸோ சக்தியும் நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு. வெங்கியை தொடர்ந்து 1 ஓவர் 4-6 இல்லாத ஓவர்னு சொல்லலாம். 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட்டோட அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. அந்த 2 ஓவர்லையுமே கொஞ்சம் ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் மேசிவ் டார்கெட்டை செட் பண்ணியிருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 67 ரன் ஆடிருக்காங்க. 68 டார்கெட் ஃபார் திருப்பூர் மேக்ஸிமஸ். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரசாந்த் ஸ்ட்ரைக்லையும் மண்டவட்டு பிரவீன் நான் ஸ்ட்ரைக்லையும் சிறு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அரௌண்ட் த கில் ஃபர்ஸ்ட் ஒன். நாக்கிங் லென்த் ஸ்டார்ட் பவுலிங் சைடு டாட். செகண்ட் ஒன்.
காலில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், கீப்பரும் பிடிக்கல அப்படிங்கிறப்போ விக்கெட்டும் கேட்க மாட்டாங்க. தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால் அள்ளி விட்டாரு. 1 பவுன்ஸில் பவுண்டரி தான் போயிருக்கு. எஸ் 4. ஃபோர்த் ஒன் பாடி அட்டாக் சேஃப் ஆஃப் பேட்ஸ்மேன் அட்டாக்கிங் டெலிவரி. 4 பாலுக்கு 4 மாற்றி கொடுக்குறாரு. ஆஸ்டம்ஸ்ல கிளவர் பேட்டிங், சூப்பரான ஷாட், ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட். 4 மச் நீடட் 4. ஒரு ஓவர் முடிவுக்கு ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 9. செகண்ட் பவர் பிளே ஓவர். பாலாஜி வந்திருக்காரு யங்ஸ்டர். நல்ல நீல இடத்துல கீழேயே வந்துச்சு. வைடு கோட்டுக்கு உள்ள டாட். செகண்ட் ஒன் ஷாட்டுங்க எடுத்துறோம். அப்படியே பேட்ல வான வேடிக்கை இன்டு தி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2 நாளுக்கு அப்புறமா ஒரு 6. பிரசாந்த் பேட்ல தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ். வாட் அ ஷாட், இன்சைட் அவுட் மாதிரி. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி நினைக்கிறேன். எஸ், சிக்ஸர் சீனு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லனா பெரிய ஷாட் பிரசாந்த். இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல குயிக்கரா 2 பாலுக்கு 10 ரன் சேர்த்துட்டாரு. இன்சைட் எட்ஜ் பின்னாடி பவுண்டரி. லக்கு வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். 4 ஷாட்டுங்க புல் ஷாட். புல்லுக்குள்ளேயே போயிருச்சுன்னு சொல்லலாம். எஸ் 1 பவுன்ஸ் பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க. அங்கே ஸ்டெப்னோவும் கொடுத்துருக்காங்க. நோ பால். ஃப்ரீ ஹிட் பால். இலவச பந்து, இலவச அடியாவும் மாறி இருக்கு. உடம்ப திருப்பிட்டு பேட்டை மட்டும் விட்டாரு. பவுண்டரி, எக்கச்சக்க பவுண்டரி. காட் சேஞ்ச் பண்ணிட்டார் பவுலர். டவுன் த ட்ராக் போய் நேருக்கு நேரம் அங்கே ஃபீல்டர் பிடிக்க முடியல. இதுவும் 4. பட் அதெல்லாம் பவுண்டரிங்க. பிரசாந்த் பேட்ல இருக்கு. பெரிய ஷாட் பிரசாந்த் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். 2 ஓவர் முடிவுக்கு 36. நோ விக்கெட். நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட. ரஞ்சித் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வைட் ஆஃப் ஸ்டம்ப்ல ரீபால். மூமெண்ட் இருந்துச்சு பால்ல. தெளிவா கீழே தள்ளிட்டு ஸ்ட்ரைக்குக்கு பிரசாந்தை கொண்டு வர நினைக்கிறாரு மண்டவட்டி. 1 பால் வைடு ரீபால். டிரைவுக்கு போனாரு. தரையோட தரையா ஆடிட்டு ஃபீல்டர் லாங் ஆஃப் ஃபீல்டர் எதுலயோ தட்டி போயிருச்சுங்க. எங்கிட்டோ 2 ரன். அட்டாக்கிங் டெலிவரி தூக்கி போட்டார். லாஸ்டா உடம்புல டாட். ஷாட்டுங்க நின்னு ரசிச்சு அடிச்சாரு. செம்ம ஹைட்டாவும் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். எஸ் இன்டு தி ஆடியன்ஸ். 6 மண்டவட்டி பிரவீன் பேட்ல இருந்து. மூணு ஸ்டெம்பையும் காமிச்சு முட்டி போட்டு ஆடினாரு. பெரிய ஓப்பன் அப்படிங்கிறப்ப சவத்துல போய் முட்டிருச்சு. 2 பாலுக்கு கிளிக்கரா 6-4 10 ரன் சேர்த்துட்டாங்க. 3 ஓவர் முடிய விக்கெட். டீம் 50 பார்ட்னர் 50 52 ரன் ஆடிருக்காங்க. நோ விக்கெட். திருப்பூர் மேக்ஸ். இந்த ஓவர் போட தினேஷ் வந்திருக்காரு. பால் டு பால் எடுத்துட்டு வந்துட்டாங்க. திருப்பூர் மேக்ஸிமஸ் கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கிட்டாங்க. பால் டர்ன் ஆகும். நல்ல ஸ்டாப். ஈஸியாக ஓட்டாங்க. சிங்கிள். நேருக்கு நேர். சரி அப்படா அப்படி இருந்தோம். பாசிட்டிவாக இருந்திருக்கு பேட்டிங் டீமுக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஆஃப் கட்டர். பால்ல மூவ்மெண்ட் இன்ஸ்விங்ல வந்துச்சு. டாட். லாஸ்ட் 2 மோர். வெயிட் பண்ணி அடிச்சாரு. ஆஃப் கட்டர். அங்க ஃபீல்டர் கையிலயா. எஸ் நல்ல டேக்கன். முதல் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. ஆனா வந்த வேலையை சிறப்பா பண்ணி கொடுத்துட்டு போறாரு. அஜித் நியூ பேட்ஸ்மேன். எஸ்பிஐ இந்த ஸ்டம்ப் ஓடி எடுக்க பார்ப்பாங்க. 2 ரன் 3 ரன் கிடைக்கும் நினைக்கிறேன். பவுண்டரி போகாது. சூப்பர் சூப்பர். 2 ரன். 4 ஓவர் முடிவுக்கு 57. ஒரு விக்கெட் இருக்கு. மீதமுள்ள 12 பாலுக்கு 11 தேவை. அடுத்த ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போறாரு சிரு அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அந்த மாதிரி 2 ரேட்ல தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க திருப்பூர் மேக்ஸ். டாப் ஏஜ் இங்கே தொங்குது. அனதர் விக்கெட் நினைக்கிறேன். எஸ் நல்ல டேக்கன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரும் காலி. ஆனா அவங்க மேட்ச் காலி ஆகல. எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இவரும் சரி மண்டவட்டி பிரவீனும் சரி. 2 ரன் பேட்ஸ்மேன் முகிலன். இந்த ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு. விக்கெட் அப்பீல் எடுக்கிறாங்க. உடம்ப தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு முகிலன். நீங்க டாட். 10 பாலுக்கு 11 தேவை. அட்டாக்கிங் டெலிவரி. பால் லைன்ல அடுத்தடுத்து 2 பால் உடம்புல போட்டுருக்காரு. கொஞ்சம் மேட்சை உள்ள கொண்டு வர பாக்குறாரு சிரு. 4th ஒன். யாக்கிங் லென்த் செம்ம வேகம். ஹாட்ரிக் டாட்டிங்க. பிரஷர் போடுறாரு பவுலர் பேட்ஸ்மேன் மேலன்னு சொல்லலாம். அஜித் ஸ்ட்ரைக்கில் 7 பாலுக்கு 9 ரன் தேவை. இந்த பால் சிங்கிள் ஆடிட்டு அடுத்த ஓவருக்கு ஸ்ட்ரைக்குக்கு வருவாரா இல்லை இந்த பால் பெரிய ஷாட் ஆடிட்டு ப்ரெஷரை ஃப்ரீ பண்ணி கொடுப்பாரான்னு பார்ப்போம். ஆனால் இங்கே சிறு போயிட வேண்டிய ஒரு முக்கியமான பந்து. தரையோட தரையை பிளேஸ் பண்ணிட்டு சிங்கிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓட மாட்டாங்க. 2வது ரன்னு.
எஸ் அங்க ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 மிஸ்ஃபீல்டு பார்க்க முடிஞ்சு. ஒரு நல்ல ஓவர் சிறு சூப்பரா பிடிச்சு போட்டிருக்காரு. 4 ரன்ல 5 ஓவர் முடிவுக்கு 61. 2 விக்கெட் இழந்து திருப்பூர் மேக்ஸிமஸ். மீதமுள்ள 6 பாலுக்கு 7 ரன் நீடு. கடைசி 6 பால் போட சீனு வந்திருக்காரு. அவர் தான் மேட்சை துவங்கி வச்சாரு. வெல் பிளேடு. மேல ஆளு சிங்கிள். அஜித் ஸ்டேக்ல 5க்கு 6. எல்லாரும் அண்ணாந்து பாரு அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஸ்கூலுக்கே போயிருச்சுங்க. வாட் அ ஷாட் இங்க அஜித். நல்ல ஷாட், வின்னிங் ஷாட். யாரோட இந்த மேட்ச் முடிவுக்கு வருது. ஸோ மேட்ச் வான் பை திருப்பூர் மேக்ஸிமஸ். இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ் திருப்பூர் மேக்ஸிமஸ் சொல்லலாம். 1 lakh பிரைஸ் மணியை எடுத்துட்டு போறாங்க. நல்ல டீம் எஃபர்ட். ஹார்ட் லக் LFCC அப்படின்னு சொன்னா செகண்ட் பிரைஸ் எடுத்துட்டு போறாங்க இந்த டோர்னமெண்ட்ல. நல்ல ஃபைட்டை கொடுத்தாங்க. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் எடுத்துட்டு வந்தாங்க. டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சு. கூட்டம் கலையுது. எக்கச்சக்க பேர் இங்க பாருங்க. ரசிகர்கள் இந்த விழாவை, இந்த கிரிக்கெட் போட்டியை ரசிக்க வந்த அனைத்து ரசிகர்களும் கிரிக்கெட் ரசிகர்களும் அன்புடன் வரவேற்று தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் என் உரையை முடித்துக் கொண்டு நான் சென்று வருகிறேன். டாடா பாபாய் சியூ. 6 மணிக்கு சரியா 6 மணிக்கு கண்ணமங்கலம் புதிய பேருந்து நிலையத்தில் சந்திக்கலாம். மற்றும் சிறந்த முறையில் நேரடி ஒளிபரப்பு செய்த அருமை நண்பர் சிவகங்கை மாவட்டத்தின் சிங்கம் என்று அழைக்கப்படும் வினோத் மற்றும் ரியாஸ் அவர்களுக்கு எங்கள் கிரிக்கெட் திருவிழா ஆல் ஃப்ரெண்ட்ஸ் நடத்தும் கிரிக்கெட் திருவிழாவின் விழாக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அனைத்து ரசிகர்களும் தயவு செய்து பாதுகாப்பாக வீட்டுக்கு செல்லுமாறு இருவரும் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நடைபெற்ற இன்னும் சில மணி துளிகளில் இந்த பிரம்மாண்டமான நடத்தி முடித்த ஆதரவற்ற அன்பு குழந்தைகளுக்கான கண்ணமங்கலம் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் வின்னிங் ஸ்டார் அணியினர் நடத்திய மாபெரும் கிரிக்கெட் திருவிழாவின் 1 லட்சம் ரூபாய் வழங்கிய அன்பு நண்பர் கொடை வள்ளல் எங்கள் வின்னிங் துணைத் தலைவர் உதயகுமார் மேற்கு ஆரணி திமுக அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. சார்பாகவும் மிக்க நன்றி தெரிவித்தல் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. டி-ஷர்ட் அன்பளிப்படுத்த அனைத்து பணமும் ஆதரவற்ற அன்பு குழந்தைகளுக்கு 5 ட்ரஸ்ட் கொடுக்கிறோம். முதலாவது நியூ லைஃப் மிஷன் ட்ரஸ்ட் வேலூர் மற்றும் கேன்சர் இன்ஸ்டிடியூட் அடையாறு. மூன்றாவதாக ஆல் த சில்ட்ரன் சோழிங்கநல்லூர் சென்னை. 4வது ட்ரஸ்டாக சில்ட்ரன் கேர் ஃபவுண்டேஷன் சென்னை. 5வது ட்ரஸ்டாக சில்ட்ரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தேனி மாவட்டம் கௌரவிக்கப்படுகிறது. நன்றி சார். இந்த அனைத்து போட்டிகளும் நேரடி ஒளிபரப்பாக செய்த அருமை நண்பருக்கு TNEB எழில் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நன்றி சார். நன்றி. பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. சூப்பர். ஆட்ட நாயகன் சிவா அவர்களுக்கு இதோ சிறந்த சத்யராஜ் ஐயா அவர்கள். அடுத்தபடியாக காட்டுக்காநல்லூர் தலைமை ஆசிரியர் வடிவேல் ஐயா அவர்கள். பணியாளர் அகிலன் முகிலன் செல்வா
மாட்னா மர்னடின் மதன் அண்ணா அவர்கள் என்ன அந்த வேகம் போல. இதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் சுரேந்தர் மாஸ்டர் அவருக்கு ஒரு அன்பான பரிசுகளை கொடுக்கிறோம். மிஷன் ட்ரஸ்டுக்காக வழங்கப்படுகிறது. எங்கள் கண்ணமங்கலம் வின்னிங் ஸ்டார் மற்றும் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அணியின் கிரிக்கெட் குழுவுக்கு சார்பாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதோ உங்கள் கண் முன்னால் இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து 40,000 பிரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்காக இதோ உங்கள் கண் முன் நான் நடித்த ஒவ்வொரு அடியும் அடி இடி மாறி இருந்தது. பிரசாந்த் ஃபைனல் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் ஃபர்ஸ்ட் பிரசாந்த் 2,000 பிரைஸ் பண்ணி 30 ரூபாய் மதிப்புள்ள பேட்ஸ்மேனுக்கான கோப்பையை தட்டி சென்றுள்ளார். சிறந்த பேட்ஸ்மேனுக்கான விருது. அருமை, நன்றி நன்றி. அடுத்ததாக மங்கலம் பேரூராட்சியின் தலைவர் கோவர்தனன் ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு போலிங் வாங்குறாரு. சூப்பர் சூப்பர். நீ மீண்டும் உரிமையாளர் அருமை அண்ணன் உதயராஜ் 8th பிரைஸ் மன்சூராபாத் 7வது பரிசாக 10,000 பிரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. போல் டிசைடர்ல எலிமினேட் ஆன எல்லா டீமுக்கும். 7th பிரைஸ் வாணியம்பாடி அவங்களுக்கும் 10,000 பிரைஸ் பண்ணி. அருமை அருமை. அடுத்த போட்டியில வெற்றி பெறலாம். மனசை யாரும் தளர விடாதீங்க. இந்த போட்டியில அடுத்த போட்டியில பாத்துக்கலாம். வேலூர் மாவட்டம் அரசம்பட்டு கோடாரி கேங். நானும் அந்த அணிக்காக எதுக்காக விளையாடுகிறேன். மலைகளில் மலை சிறந்த மலை ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலை 25,000 பிரைஸ் மணி பிளஸ் அந்த கப்பு. அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு gift இருக்கு. 3,000 பிரைஸ் மணி ஃப்ரெண்ட்ஸ் ராயல். செகண்ட் பிரைஸ் LFGC 75,000. சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமையான தன் விளையாட்டை வெளிப்படுத்திய வாலியூர் கூற்றோடு அணியின் வீரர்கள் LFCC அணியினர் சிறப்பாக தன் அணிக்காக அயராது சிறந்த மாவட்டமாக கிரிக்கெட் அணி வீரர்கள் யார் என்று தெரிகிறதா? திருப்பூர் மாவட்டம். ஆஹா, திருப்பூர் மேக்சிமஸ் அணியினர் எங்கள் வின்னிங் ஸ்டார் மற்றும் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அணியினர் சார்பாக இருகரம் கூப்பி மேடையில் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதல் பரிசை தட்டி சென்ற திருப்பூர் மாவட்டத்தின் சிங்கங்கள் இதோ வருக வருக என வரவேற்கின்றோம். சார் மேல வாங்க சார். தலைவரே மேல வா தலைவரே. இதான் இருக்குது ஏறு. இப்போ ட்ரெயின் 10:30 மணிக்கு ஏறிக்கலாம். இப்ப மேடையில் ஏறு. 1 லட்சம் வாங்கினா தாங்க ட்ரெயின் டிக்கெட்டு. அருமை அருமை. அருமையாக தன் அணிக்காக சிறப்பாக விளையாடிய அனைத்து வீரர்களும் சிறப்பான முறையில் விளையாடி இந்த முதல் பரிசை தட்டி சென்றுள்ளனர்கள். ICC இல்ல, BCC இல்ல, இங்கிலாண்டே வந்தாலும் ஆஸ்திரேலியா வந்தாலும் தமிழ்நாட்டுக்காக திருப்பூர் மாவட்டம் நாங்க இருக்கிறோம். திருப்பூர் மாவட்டத்தின் மேக்சிமஸ் நாங்க இருக்கிறோம். இந்த கண்ணமங்கலம் மைதானத்துல முதல் பரிசை தட்டி சென்ற இடமெல்லாம் சிறப்பான பரிசையும் முதல் பரிசை தட்டி செல்கிறார்கள். திருப்பூர் மாவட்டம். இது எருதுகட்டு இல்ல, 1 lakh கிரிக்கெட் பிளஸ் இந்த கப்பு. உஷார் உஷார் உஷார். பாடு போட்டு போறான்.
சேர்ந்திருக்கும் அனைத்து மாவட்ட கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் செல்லுக்குமார் மற்றும் அவருடன் கூட இருக்கும் நண்பர்களுக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாங்க தலைவரா இருந்து 3 பீடா தலைவரா இருக்கோம். இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து மற்ற விஷயத்தை விட 2 விஷயத்துக்காக சந்தோஷமா பண்ண வேண்டிய விஷயம். நாங்க தலைவரா இருந்து இவ்வளவு விஷயங்கள் பண்றது என்ன 2 விஷயம் காரணம் என்னன்னா, இந்த விளையாட்டுல வர்ற காசு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, மாடு ஓடும் போது அந்த காசு எடுத்து இளைஞர்கள்லாம் செலவு பண்ணிடுவாங்க, ஊர் பெருத்தனக்காரங்களாம் செலவு பண்ணிடுவாங்க, விளையாட்டுல வந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்காக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கண்ணவளம் பேரூர்ல செல்வகுமார் அவர் ஒருத்தர், அவருடைய நண்பர், இந்த ஊருக்கார் இந்த அளவுக்கு ஒரு பொது வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் செலவு பண்றோம். அன்பு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இந்த ட்ரஸ்ட் மூலியமா இதனுடைய காசை எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற மனசு வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த எடுத்து செய்யறதுன்றது எவ்வளவு கஷ்டன்றது அதை நடத்தி பார்க்கும்போது தான் தெரியும். இவ்வளவு விஷயங்கள் நாங்களாம் வந்து 5 நிமிஷம் வந்து நிக்கிறோம், ஒரு பிரைஸ் கொடுக்குறோம். ஆனா இதுக்காக செல்வகுமார் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் கிட்டத்தட்ட 2-3 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கும் அவங்களுடைய தன்னம்பிக்கை வளர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதை நீங்க வளர்த்துக்கணும். எவ்வளவு விஷயங்கள் தவறான விஷயம் போகுது. நிறைய அனாதை இல்லங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாங்க இல்லாம எவ்வளவு வசதி வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு விஷயத்துல செல்வகுமார் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினார்னா எந்த விஷயத்துக்கு காசு, ஆனா நான் இதை பண்ண போறேன்னு சொன்னா மற்றவங்களாம் நாங்க யோசனை பண்ணுவோம், ஏமா இது முடியாதுப்பா, இவ்வளவு பண்ண முடியாது. ஆனா செல்வகுமார் கேட்டா எங்களுக்கு கேட்கறது இல்லை, முதல்ல அவரே கேட்டு பிக்ஸ் பண்ணிடுவாரு. ஏன் அப்படின்னா, வருஷத்துக்கு எவ்வளவோ விஷயங்கள் நாங்க செலவு பண்றோம். இந்த மாதிரி எங்களுடைய ஒரு பங்கு இந்த மாதிரி விஷயத்துல ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போகுது, கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போகுது. இப்ப சொன்னாரு 5 இன்ஸ்டியூட் போகுது. நான் போய் நினைச்சேன் ஒரு இன்ஸ்டியூட் மட்டும் கொடுக்குறாரா இல்ல எல்லாத்துக்கும் கொடுக்குறாரான்னு. ஆனா 5 இன்ஸ்டியூட் கொடுக்கறதுக்கு இதை ப்ரோக்ராம் பண்ணி எடுத்து அதுக்கு உண்டான உழைப்பு. ஏன்னா எவ்வளவு கஷ்டன்றது நம்ம இன்னைக்கு காலையில இருந்து இருந்து நம்ம சம்பாதிச்சு கஷ்டப்படுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் கஷ்டம் இருக்கு. ஆனா பொது வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு காலகட்ட இளைஞர்கள் இந்த நல்ல விஷயத்துல இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்தி எடுத்து சொல்லணும்னா, இதுல எல்லாம் சொல்லுவாங்க விளையாட்டு வீரர்கள் இதை ஃபர்ஸ்ட் இப்படின்னு. ஆனா இதை நடத்தின செல்வகுமார் கூட இருக்கிற நண்பர்களுக்கு தான், அவருக்கு தான் நாங்க எங்க பியூர் வெட்சன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றது மேலும் மேலும் வந்து விழிப்புணர்வு அதிகமா இருக்கும். அவருக்கு தான் நாங்க எங்க முதல் நன்றியை சொல்லணும். அதே மாதிரி சுத்தி இருக்கிற வாய்ப்புகள் நினைக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த ஆண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் மனம் ஏதாவது புண்படும்படி பேசியிருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுடைய நண்பராக, உன்னுடைய சகோதரராக தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். அடுத்த இறுதிக்கட்டில் உங்களை சந்திக்கலாம் கண்டிப்பாக. ஓகே, டாடா, பாய் பாய், see you, good night, bye bye.